ஓகே. இப்போ இந்த மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸில் நான் என்ன அப்படின்றத பார்த்தோம். இதை ப்ரோக்ராமேட்டிக்காக நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த இமேஜை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து அந்த ஹெரிஷனல் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பார்த்தோம். பட் இப்போ வந்து நம்ம வந்து இந்த மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ணிக்கிறேன், இதில் ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் செய்கிறேன். ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய இந்த கிளாஸ் 2 இருக்கு இல்லையா, இந்த ஒரு கிளாஸ் 2, இந்த கிளாஸ் 2லேருந்து நான் ஒரு சப் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பேஸ் கிளாஸ் இருக்குது. இந்த ஒரு பேஸ் கிளாஸ்லேருந்து தான் இந்த 3 கிளாஸும் நம்ம உருவாக்கியிருக்கோம். ஸோ நான் வந்து கிளாஸ் 2 வேண்டாம், சைல்டு கிளாஸ் 2 வேணாம், சைல்டு கிளாஸ் 3லேருந்து நம்ம இப்போ க்ரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு புதுசாக ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ். ஸோ இதுக்கு வந்து சப் சைல்டு கிளாஸ் நான் இதுக்கு பேர் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதோடைய மதர் யாருன்னு கேட்டால் இந்த சைல்டு கிளாஸ் class 3 and open and close brackets. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இரேஷனல் இன்ஹெரிட்டன்ஸ். பட் இதையே சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது நான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. இந்த பேஸ் கிளாஸ்லேருந்து தான் இந்த சைல்டு கிளாஸ் 3ன்றது கிரியேட் ஆகிருக்கு. பட் இந்த சைல்டு கிளாஸ் 3ல இருந்து தான் நம்ம இந்த சப் சைல்டு கிளாஸ் வந்து கிரியேட் ஆகிருக்காரு. பட் எங்களுக்கு தெரியும் நமக்கு பேரண்ட் யாருன்னு. இந்த சப் சைல்டு கிளாஸுக்கு பேரண்ட் வந்து இவர். ஸோ அதுதான் நான் வந்து இங்கே காமிச்சேன். பேஸ் கிளாஸ்லேருந்து ஒரு சைல்டை உருவாக்குறோம். திரும்பி இந்த சைல்டுலேருந்து இன்னொரு சைல்டு உருவாகுது. ஸோ அதுதான் நான் இங்கே செஞ்சுருக்கேன். ஒரு பேஸ் கிளாஸ் இருக்குது. அந்த ஒரு பேஸ் கிளாஸ்லேருந்து 3 சைல்டை உருவாக்கியிருக்கேன். இந்த 3வது சைல்டுலேருந்து நான் இன்னொரு சைல்டை நான் உருவாக்கியிருக்கேன். அதாவது இது அப்பா, இது அம்மா, இது வந்து தாத்தா. ஸோ அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லுவோம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது.